மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குலவர்தாம் வாழி. ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே நான்காவதாக அவதரித்தவர் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை என்கிற திவ்ய தேசத்திலே திருத்தலத்திலே அவதரித்தபடியினாலேயே திருமழிசை ஆழ்வார் என்றே வழங்கப்படுகின்ற இவருக்கு பக்திசாரர் என்பது இயற்பெயராக அமைந்திருந்தது. அதாவது மிகவும் சாரமான பக்தியை உடையவர் என்பது பொருள். அப்படிப்பட்ட பக்திசாரர் பேயாழ்வாருடைய அனுகிரகத்தாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு வைணவ சமயத்திற்கு வந்து சேர்ந்தவர். இந்த சமயத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி கண்டு அதை தம்முடைய திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பலபடியாக தெரிவித்து வருகின்றார். அதிலே எம்பெருமானுடைய மேன்மை, அதாவது எல்லையற்ற மேன்மை, எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவனாயிருக்கின்ற அவனுடைய பெருமைகள் ஒரு புறம் இருக்க, அந்த பெருமைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவன் இதற்கு கீழ்ப்பட்ட எளிமை இல்லை என்று சொல்லும்படியாக அந்த எளிமையையும் கொள்ளுகிறான் அல்லவா. அந்த சௌலபியம், அதாவது சௌலபியம் என்னால் மிகவும் சுலபனாயிருத்தல், மிகவும் எளியவனாயிருத்தல். அதற்கு தமிழிலே நீர்மை என்று சொல்லுவார்கள். ஆக மேன்மை என்றால் அது மிக உயர்ந்தவனாக இருத்தல், நீர்மை என்றால் மிகவும் தாழ்ந்தவனாக இருத்தல். இந்த இரண்டும் அவனிடத்திலே ஒருங்கே கலந்திருக்கிறது. மேன்மையும் நீர்மையும் கலந்த பசுங்கூட்டம் என்று சொல்லும்படியாக அந்த பகவான் திகழ்கிறானே, அதையெல்லாம் நினைத்து நினைத்து ஆச்சரியப்படுகிறார். இப்படிப்பட்ட எல்லையற்ற மேன்மையுடைய உனக்கு எதற்காக நீ இப்படி உன்னை தாழ விட்டாய், இப்படி உன்னை எளியவனாக நீ ஆக்கிக் கொண்டாய் என்று இப்படி பல பல பாசுரங்களிலே அனுபவித்து வருகிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே 25வது பாசுரம், அந்த பாசுரத்திலே அவன் மேன்மையோடு செய்த செயல்கள் என்ன, அதே சமயத்திலே அவன் நீர்மையோடு அதாவது எளிமையோடு செய்த செயல்கள் என்ன, இதையெல்லாம் சேர்த்து சொல்லி இப்படிப்பட்ட உன்னுடைய கருத்தை யாவர் காண வல்லர், உன்னுடைய உள்ளத்தை திருவுள்ளத்தை யாராலேதான் அறிந்து கொள்ள முடியும் என்று அருளிச் செய்கின்றார். அறத்தினில் சிரத்தை மிக்க வாழையிட்டு மத்தவன் உரத்தினில் கரத்தை வைத்து உகிர்த்தலத்தை உண்ணினாய். இரத்தினே இழந்த போய் இழந்தவன் வயத்தொழு கரத்தே உன் கருத்தை அவர் காண வல்லர் கண்ணனே. வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிட்டு மத்தவன் என்று ஹிரண்யகசிபுவை சொல்லுகின்றார் இங்கே பாசுரத்திலே. அதாவது நரசிங்க அவதாரம் முதலிலே தெரிவிக்கப்படுகிறது. பகவான் என்ன செய்தான், அந்த ஹிரண்யகசிபு அவன் பல பல வரங்களை எல்லாம் கேட்டிருந்தான். அதாவது தனக்கு ஷாகாமை என்கிற வரம் கேட்டான். அது பிரம்மாவாலே கொடுக்க முடியாது என்று சொன்ன உடனே தான் சாவாமல் இருப்பதற்கு என்னென்ன கேட்கணுமோ அது அத்தனையும் கேட்டானாம். அதாவது பூமியிலே நான் சாகக்கூடாது, ஆகாசத்திலே நான் சாகக்கூடாது, எனக்கு ஆயுதங்களாலே இறப்பு நேரிடக்கூடாது, நான் பகலிலே இறக்கக்கூடாது, இரவிலே இருக்கக்கூடாது என்று இப்படி எதிலையும் தனக்கு மரணம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தேவர்களாலே மரணம் ஏற்படக்கூடாது என்று பல வரங்களை அவன் கேட்டுக்கொண்டே வந்தான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரம் அத்தனையும் கொடுத்து விட்டானான். அதனால அவனை கொல்லுவது என்றால் கடைசியில் என்ன சொன்னான், உன்னுடைய படைப்புக்கு இலக்கான, அதாவது பிரம்மாவை பார்த்து இரண்யகசிபு சொன்ன வார்த்தை, உன்னாலே படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாலும் எந்த ஒரு ஜீவனாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று கூட கேட்டான். அதையும் பிரம்மா கொடுத்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த ஹிரண்யகசிபு அவனைத்தான் இங்கே வர்ணிக்கிறார் ஆழ்வார். வரத்தினில் சிரத்தை மிக்க வாழையிற்று, வரத்தினில் சிரத்தை மிக்கான். அதாவது வரத்துல தான் அவனுக்கு ரொம்ப ஸ்ரத்தை என்னால் ஒரு ஈடுபாடு. அதுவும் தவிர அந்த வரத்தை இப்படி பெற்றுவிட்டபடியினாலே, அதாவது எதனாலும் தனக்கு ஆபத்து நேராது என்கிற அளவிலே அவன் வரத்தை பெற்றுவிட்டபடியினாலே மிகவும் திமிரோடு கடந்தானாம் அவன். அதைத்தான் வரத்தில் நம்பிக்கை வைத்தானே தவிர
அவன் பகவானிடத்திலே நம்பிக்கை வைக்கவில்லை அல்லவா? ஆகையினாலே அவனுடைய சிரத்தை எங்கே இருக்கணும்? அவனுடைய பிள்ளையான பிரகலாதன் அவன் யாரிடத்திலே சிரத்தை வைத்தான் என்னால் எம்பெருமானிடத்திலே வைத்தான். ஆனால் தகப்பனான இரணியனோ வரத்திலே அன்றோ தன்னுடைய சிரத்தையை வைத்தான், தன்னுடைய ஈடுபாட்டை வைத்தான். வரத்தினில் சிரத்தை மிக்கவன். அவன் எப்படிப்பட்டவன்? வாழையிறு. வாழையிறு என்றால் நன்றாக நீண்டிருக்கிற கோரை பற்கள், அந்த மிகவும் பளபளவென்று பிரகாசிக்கின்ற அந்த பற்கள் அசுரர்களுக்கே உரிய பற்கள். அது அந்த பற்களோடு கூடியவன் வாழையிற்று மற்றவன். அப்படிப்பட்டவனுடைய உரத்தினில் கரத்தை வைத்து, உரத்தினில் என்றால் அவனுடைய மார்பிலே, உரம் என்றால் மார்பு, அந்த மார்பிலே கரத்தை வைத்து உயிர்த்தலத்தை ஊன்றினாய் என்று உன்னுடைய நகத்தை அதிலே ஊன்றினாய். ஏனென்றால் அது ஒன்றுதான் வரத்திலே அகப்படாமல் போயிற்றான். அவன் ஆயுதங்களாலே மரணம் ஏற்படக்கூடாது என்று சொன்னானே தவிர நகத்தை அவன் ஆயுதமாக நினைக்கவில்லை. ஆகையினாலே வரமும் பழுதுபடக்கூடாது, அதே சமயத்திலே அவனை கொல்லவும் வேண்டும் என்கிறபடியினாலே பகவான் பிரம்மாவனுடைய சிருஷ்டிக்கு உட்படாத தன்னை தானே நரமும் சிங்கமுமாய் படைத்துக் கொண்டு அவன் என்ன செய்தான்? அவனுடைய உரத்திலே கரத்தை வைத்து உயிர்த்தலத்தை ஊன்றினாய் என்று அவனுடைய உயிர்த்தலம், அதாவது இந்த நகங்களை அவனுடைய மார்பிலே ஊன்றினானா. அப்படி ஊன்றி அவனை கிழித்து புகட்டான் என்பதனாலே அவனுடைய மேன்மை, எப்பேற்பட்ட வரபல புஜபலம் பொருந்திய ஹிரணியன் அவனை அழித்து விட்டான் என்று அதை சொன்னார். உடனே அடுத்த கணம் அவனுடைய எளிமை நினைவுக்கு வருகிறது ஆழ்வாருக்கு. உடனே என்ன சொல்லுகிறார்னா, அந்த ஹிரண்யகசிபு அவனுடைய கொள்ளுப்பேரன் தான் இந்த மகாபலி என்கிற அசுரன். அவனிடத்திலே போய் எம்பெருமான் என்ன செய்தான் என்னால் யாச்சகனாய் வாமனனாய் சென்று யாச்சகம் கேட்டான் பூமியை. ஆக இரத்தினி இது என்ன பொய், எப்படியெல்லாம் ஒழிச்சுகிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட நீ போய் இரத்தி யாச்சகம் கேட்கிறாய், அவனிடத்திலே இறந்து கொண்டு நிற்கிறாய், இது என்ன பொய் என்னால், இது என்ன கிருத்திரிமம், ஏன் இப்படி செய்கிறாய்? இரணியனே அழித்த உனக்கு இந்த மகாபலியை அடக்குவதற்கு இதை தவிர வேறு வழி தெரியவில்லையா? இரத்தினி இதென்ன பொய். அதற்கு மேலே செய்த காரியம் என்ன? இறந்தமன் வயுத்துளே கரத்தி. அப்படி அவனிடத்தில் யாச்சகம் கேட்டு பெற்ற பூமியை நீ என்ன செய்தாய் என்னால் பிரளயம் வந்த பொழுது உன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து விழுங்கினாய் என்கிறார். அப்படி இப்படியெல்லாம் செய்த ஆஹா, உலகத்தையெல்லாம் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்திருந்த இரணியகசிபுவை ஒரு நிமிடத்திலே அடக்கி விட்டான். இந்த உலகத்திற்கெல்லாம் பேராபத்து வந்த பொழுது தானே அந்த உலகத்தை எல்லாம் விழுங்கி தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்து அவற்றை ரட்சித்தான். இதெல்லாம் அவனுடைய மேன்மையை காட்டுகிறது. ஆனால் நடுவிலே என்ன செய்தான் என்றால், ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனை போல ஒரு மகாபலியினிடத்திலே போய் நீ உன்னாலே படைக்கப்பட்ட உன்னுடைய பூமியையே யாச்சகமாக கேட்டு பெற்றாய் என்று இப்படியெல்லாம் மாறி மாறி செய்கின்றபடியினாலே உன் கருத்தை யாவர் காணவல்லர் கண்ணனே, உன்னுடைய கருத்தை யாராலே அறிந்து கொள்ள முடியும்? அது அடியவர்களுக்காக அவன் அப்படிப்பட்ட செய்த செயல், அதை ஒருவரும் சுலபத்திலே அறிந்து கொண்டு விட முடியாது என்று இந்த பாசுரத்திலே அருளி செய்தார். மேலே அடுத்தபடியாக 26வது பாசுரத்திலே உலகில் உள்ள தத்துவங்கள் என்ன எவை பார்க்கப்படுகிறதோ அத்தனைக்கும் அவன்தான் அந்தர்யாமி. ஆனால் அப்படிப்பட்டவன் தன்னை எப்படி எளியவனாக ஆக்கிக் கொண்டான் என்று மீண்டும் இதே போன்றதொரு கருத்தை அடுத்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கிறார். ஆணினோடு பெண்ணுமாகி அல்லவோடு நல்லவாய் உணோடோசை உருமாகி உன்னலாத மாயையாய் மாயனாகி பொய்யனோடு மெய்யமாய் காணிவேணுமானியாய் கலந்து சன்ன கல்வனே. உலகத்திலே ஆண் பதார்த்தங்கள் என்று எவை இருக்கின்றதோ அது அத்தனையும் பகவான் தான். அதாவது அவனுடைய சரீரமாகத்தான் ஆண் வர்க்கங்கள் இருக்கின்றன. ஆண் என்னால் மனிதர்களிலே மட்டுமல்ல, இன்னும் திரியக்குகள் விலங்குகளிலே ஆண் உண்டு, ஸ்தாவரங்களிலே கூட ஆண் உண்டு. ஆஹா, அதே போல ஸ்தாவரங்களிலும் விலங்குகளிலும் கூட பெண் வர்க்கமும் உண்டு. ஆஹா, ஆணினோடு பெண்ணுமாய், அதற்கு மேலே ஆண் பெண் இரண்டு மட்டும்தானா? அல்லவோடு என்று இரண்டு வகையிலும் சேராதவைகளாய் அலிகள் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட பதார்த்தங்களுமாய் நிற்பவனும் நீயே. அவற்றையெல்லாம் சரீரமாக கொண்டு அவற்றை நியமித்து நடத்துபவன் நீயே என்று சொன்னார். அல்லவோடு, இதெல்லாம் சரீரத்தை சொன்னது, ஆண் பெண் என்ற விஷயம். அல்லவை என்னால் அதற்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அதுவும் உன்னுடைய வசம். அதிலேயும் நல்லவாய், உலகத்திலே
எத்யத் விபூதிமத் சத்வம் தத்தத் ஊர்ஜிதமேவவா என்று சொல்லப்பட்டபடி உயர்ந்த பொருள்கள் எவை எவை உண்டோ அதெல்லாம் உன்னுடைய அதீனம் அல்லவோடு நல்லவையாய் என்று சொல்லி அதற்கு மேலே ஊனோடோசை உருமாகி அந்த பஞ்ச தன்மாத்திரைகள், அதாவது ஒலி, ஊறு, சுவை, நாற்றம், தோற்றம் என்று சொல்லுகிறார்களே, அதெல்லாம் நீயிட்ட வழக்கு என்று சப்தம், ரூபம், ரசம், கந்தம், அதைத்தான் ஊனோடோசை உருமாகி ஒன்று அலாத மாயையாய். நீ எப்படிப்பட்டவன் என்றால் இந்த மூல பிரகிருதி அது எப்படிப்பட்டதுன்னா அதற்கு மாயை என்று பெயர். மாயாந்து பிரகிருதி வித்யாத் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆயினாலே ஒன்றே ஒருபடிப்பட்டு இராமல் மாறிக்கொண்டே இருக்கிறதாம் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியாகவும் எம்பெருமான் ஆனான் என்பதைத்தான் ஒன்றலாத மாயையாய். இப்படி மேன்மையுள்ளவனான நீ என்ன செய்தாய்? பூணி பேணும் ஆயனாகி. பூணி என்னால் பசுக்கள், அந்த பசுக்களை பேணுகின்ற மேய்க்கின்ற ஆயனாக வந்து சேர்ந்தாயே, இது என்ன எளிமை! பூணி பேணும் ஆயனாய் என்று கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தார். அங்கேயும் கூட என்ன செய்தான்? பொய்யினோடு மெய்யுமாய் என்று அவன் பொய்யனாயும் இருந்தான் மெய்யனாயும் இருந்தான். பொய் சொல்லுபவர்களான துரியோதன் முதலானவர்களுக்கு இவனும் பொய்யே சொல்லி அவர்களை தோற்கடித்தான். ஆனால் மெய் சொல்லுபவர்களான பாண்டவர்களுக்கு மெய்யே சொல்லி அவர்களை ஜெயிக்கும்படி செய்தான். ஆக அடியவர்களுக்கு மெய்யன், விரோதிகளுக்கு பொய்யன். ஆக பொய்யினோடு மெய்யுமாய். முடிவிலே காணி பேணுமா ஆணியாய். அதே போலத்தான் காணி என்னால் பூமி, அந்த பூமியை யாத்தகம் கேட்கிற. மாணி என்னால் பிரம்மச்சாரி, அதுதான் வாமனாவதாரம். கீழ்ப்பாசுரத்திலேயே பார்த்தோம். கிருஷ்ணாவதாரமும் வாமனாவதாரமும் ஒரே மாதிரியான தன்மைகளை உடையவை. ஆகையினாலே அதுவும் எளிமையை காட்டுகிறது. அங்கேயும் கூட அவன் மெய்யனாயும் இருந்தான், அந்த மகாபலி போல்வாருக்கு பொய்யனாயும் இருந்தான். இப்படி காணி பேணும் ஆணியாய் கறந்து சென்ற கள்வனே, உன்னுடைய பெருமையெல்லாம் ஒழித்து கொண்டு சென்ற கள்வனே, உன்னுடைய கருத்தை யாவர் காணவல்லர் என்று உன்னை யார் அறிந்து கொள்ள முடியும் என்று இப்படி அந்த பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.